நாள் பரலோக தேவனை தொழுது கொள்ளும்படியாக அனைவரும் இந்த பரிசுத்த சபை கூடிய தினத்தில் கூடி வர தேவன் கிருபை செய்துள்ளார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின அனுகிரகங்கள், நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள் ஏராளம் ஏராளம். அது அனைத்தையும் எண்ணி ஆண்டவரே நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். உம்மை நான் ஆராதித்து துதித்து பாடும்படியாக ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை நாங்கள் தொழுது கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தினதுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் இருங்கப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில் உம்மை நான் வரவேற்கிறேன். ஆவியானவரே என் மத்தியில் உலாவங்க, என் வாழ்க்கையில் நீர் உலாவங்க, எங்கள் சபையில் நீங்கள் உலாவங்க என்று சொல்லி தாகத்தோடு அனைவரும் துதி பலிகளையும் சூத்திர பலிகளையும் ஏறெடுத்து ஆண்டவரே எங்கள் பாவங்கள், குற்றம், குறைகள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருந்த என்ன காரியங்களாக இருந்தாலும் அது அனைத்தையும் உங்களுடைய கல்வார் சிந்த ரத்தத்தினால் எங்களை மன்னித்து உமக்கு உகந்த பாத்திரமாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை அங்கீகரித்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் துதி பலிகளில் நீங்கள் பிரியப்படணும்ப்பா. ஆண்டவரே நீங்கள் அதை சுகந்த வாசனையாய் அது முகர்ந்து கொள்ளணும்ப்பா. அதுக்கு எங்களை நீர் தகுதி உள்ளவர்களாக்குங்கப்பா. ஆண்டவரே எங்களை நீர் உள்ளும் புறமுமாக பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நீர் வந்தால் ஆண்டவரே எல்லா குறைவும் நிறைவாகும். ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைவும் நிறைவான நீரே வந்து அனைத்தையும் நீர் ஒழித்து போடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் உள்ளவங்கப்பா, எங்களை நீங்கள் தொடுங்கப்பா. இந்த காலைவெளியிலுமே நான் சோத்திருக்கிறேன், வாழ்த்துக்கிறேன் அப்பா என்று சொல்லி எல்லா சோத்திரங்களை எடுக்கலாமா? சோத்திர தகப்பனே, நன்றி தகப்பனே, அப்பா பிதாவே சோத்திரம், அன்பின் தெய்வனே சோத்திரம், அன்பின் ஆவியானவரே சோத்திரம், எங்கள் ராஜாதி ராஜாவே சோத்திரம், கத்தாதி கத்தாவே சோத்திரம். ஆண்டவரே நீர் எங்கள் சாரோனின் ரோஜாவாக இருக்கிறேன். ஆண்டவரே நீர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர். ஆண்டவரே ஆண்டவரே நீர் மகத்துவத்தில் பயங்கரம் உள்ள தேவன். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் மகத்துவம் நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே இந்த முழு உலகத்தையும் நான் காண்கின்ற எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களையும் உருவாக்கின தேவன் அவர். ஒரே ஒரு வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன் அவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சாயலாக எங்களை உருவாக்கின தேவனே சோத்திரம். உங்க சொந்த சுவாசத்தை எங்கள் முகத்தில் ஊதி ஆண்டவரே எங்களை மண்ணான எங்களை மனிதனாக மனுஷியாக மாற்றின தேவனே சோத்திரப்பா. எங்கள் மேலே எவ்வளோ கிருபையாக இருந்தீர். ஆண்டவரே எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக அதிகாரத்தை தந்த தேவன். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை விட்டு மனிதன் தூரமாக சென்றும் அவன் மேல நீர் கோபம் கொள்ளாமல் அவன் மேல இரக்கம் வைத்த தேவனாக இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தமில்லை. ஆண்டவரே ஆண்டவரே உள்ளங்கையில் எங்களை வரைந்திருக்கிறீங்க. ஆண்டவரே எங்கள் தலை முடிகளை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் ஒருபோது உன்னை நான் மறக்க மாட்டான் என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொன்ன தேவன். ஆண்டவரே ஆண்டவரே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை தந்து ஆண்டவரே நீ நல்லவராக இருந்தீரப்பா. ஆண்டவரே அந்த நல்ல தேவன் இந்த காலைவெளியில சோத்திரிப்போமா? சோத்திர ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே எங்கள் மேன்மை, நீர்தான் எங்கள் மேன்மை அப்பா, நீர்தான் எங்கள் புகலிடம் அப்பா, நீர்தான் எங்கள் துருகம் ஆண்டவரே, நீர்தான் எங்கள் நம்பிக்கை நங்கூரம் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உம்மையே தொழுது கொள்வோம். ஆண்டவரே எங்கள் முற்பிதாக்களின் தேவனாக இருந்து, ஆபிரகாமின் தேவனாக இருந்து, ஈசாக்கின் தேவனாக இருந்து, யாக்கோபின் தேவனாக இருந்து ஆண்டவரே உம்முடைய தாசர்களை எப்படியெல்லாம் நீர் அழைத்தீர். ஆண்டவரே ஆண்டவரே உண்மையுள்ள தேவனாக இருந்தீர் அப்பா. அவங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் கூட இருந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கின தேவனே சோத்திரம். சிவந்த சமுத்திர
சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எகிப்தையும் பார்வோனின் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்ட தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை வனாந்தர பாதையில வழிநடத்தின தேவனே ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் முன்னும் பின்னமாக பாதுகாத்த தேவனே ஸ்தோத்திரம். அவர்கள் கோத்திரங்கள் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் பாதரட்சி வார்கூரம் கிரியவில்லை ஆண்டவரே. எப்படி நடத்தினீங்க ஆண்டவரே, எப்படி நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை ஊற்றின தேவன். ஆண்டவரே, தாகம் உள்ளவனுக்கு பசி இருந்தவனுக்கு மன்னாவை தந்த தேவன் ஆண்டவரே. காடைகளை வர பண்ணின தேவன் ஆண்டவரே. நீர் எப்பேற்பட்ட தேவன். எரிகோவை தகர்த்த தேவன் ஆண்டவரே. யோர்தானை பிளந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, அன்று சிம்சோனுக்கு பலத்தை தந்த தேவனே ஸ்தோத்திரம். எதிரிகளை சிதறடிக்க ஆண்டவரே பராக்கிரமத்தை தந்த தேவனே ஸ்தோத்திரம். அந்த கிதியோனோடு இருந்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நெகேமியாவோடு இருந்த தேவனே ஸ்தோத்திரம். வைராக்கியத்தை வர பண்ணுகிற தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எப்படியெல்லாம் எங்கள் தாசுடைய வாழ்க்கையில் இருந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தானியேலோடு இருந்தீங்கப்பா. சிங்க கபையில இருந்தீங்க ஆண்டவரே. விசுவாசத்துல உறுதியாய் நிற்க உதவி செய்த தேவன் ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ கூட ஆண்டவரே நீர் அக்கினி ஜுவாலையில இருந்த தேவன் ஆண்டவரே. நீர் பட்சிக்கிற அக்கினி என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பயங்கரம் உள்ள தேவன், அதிசயம் நிறைந்த தேவன் ஆண்டவரே. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களையும் கிரியைகளையும் வாழ்க்கையில் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக பாவியான எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்த தேவன் ஆண்டவரே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எங்களை மீட்க நித்திய ஜீவனை தர ஒரு சொந்த குமாரனையே எங்களுக்கு தந்த தேவன் அப்பா. ஆண்டவரே, நீர் உம்முடைய சொந்த குமாரனே நீர் எங்களுக்கு தந்தி. ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்கப்பா. வெளியேறப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, கிருபையை தரீங்க, பலனை தரீங்க, சத்துவத்தை தரீங்க ஆண்டவரே. உம்மை துதித்து ஆராதிக்க, உம்மை துதித்து பாட, ஹல்லேலூயா, உம்மையே உயர்த்துகிறேன். எல்லா ஸ்தோத்திரங்களை எடுக்கலாம். உங்களை என்னை மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்களை என்னை ரட்சிக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரப்பா. ஆண்டவரே, சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோத்திர பலியிடும் போது கிருபை பெருகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில கிருபையை பெருக பண்ணுங்கப்பா. கிருபையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் தேவை, உம்முடைய கிருபை இன்னும் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கோணலும் மாறுபாடும் உள்ள இந்த சந்தையில நாங்கள் குற்றமற்ற பிள்ளைகளாக நாங்கள் விலக வேண்டும் என்றால் உம்முடைய கிருபை தேவைப்பா. உம்முடைய இரக்கம் தேவைப்பா. உம்முடைய பலன் தேவைப்பா. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவிதான் நம்மளை வழி நடத்தும், தேவனுடைய ஆவிதான் நம்மளை பலப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. அற்புதங்களை செய்த தேவன் அவர். குருடருக்கு பார்வையடை செய்த தேவன். திமிர்வாத காரனை எழுந்து நடக்கும்படி செய்த தேவன். எல்லா சோத்திரங்களை எடுப்போம். மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் அவர். ஆண்டவரே, நீர் குஷ்டரோகிக்கு சுகம் தந்த தேவன். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே. பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை ஆண்டவரே சரீரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே ஆண்டவரே அவள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளையும் நீக்கின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ அற்புதம் செய்கிற தேவன் ஆண்டவரே. வேதாளம் பாதாளம் நடுங்குகிற இயேசுவின் நாமம் ஆண்டவரே, விலையேறப்பட்ட நாமம் ஆண்டவரே. அது வானிலும் பூவிலும் மேலான நாமத்தை நாம் தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துல வல்லமை உண்டு, உங்க நாமத்துல விடுதலை உண்டு ஆண்டவரே. முழங்கால் யாவும் முடங்கும் நாமம் ஆண்டவரே. நாவுகள் அனைவரும் அறிக்கையிடும் இயேசுவின் நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த இயேசுவின் நாமத்தை இந்த காலை வேளையில துதிக்க போகிறோம். இயேசுவின் நாமமே வாழ்க்கையில போதுமானது. அந்த நாம என்னை இந்நாள் வரைக்கும் வழி நடத்தினது, இன்னும் வழி நடத்தும், இனிமேலும் வழி நடத்தும். அந்த நாமம் அவர் எபினேசர், இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்துவார். அவர் எல்ரோஹி, தினந்தோறும் நம்மை காண்கின்ற தேவன். அவர் யெகோவா ரஃபா, தினந்தோறும் நமக்கு சுகம் தருகிற தேவன். அவர் யெகோவா ஷம்மா, அவர் நமக்கு சமாதானத்தை, ஆண்டவரே அவர் நமக்கு வெற்றியை தருகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்கள் நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர் ஆண்டவரே.
நீர் யெகோவா ரூவாவாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பார்க்கிறோம். சமாதானத்தை தருகிற தேவன். வேசனத்துல பார்க்கிறோம், உலகம் தருகிற சமாதானம் இல்ல, அவருடைய சமாதானத்தையே தருகிறாராம். தெய்வீக சமாதானத்தையே தருகிறாராமா. ஆண்டவரே, அப்பேற்பட்ட வல்லமையுள்ள நாமத்தை நீர்தான் புகலிடம் என்று சொல்லுவோமா? நீங்க தான் ஏசப்பா என் புகலிடம். ஆண்டவரே, கருத்தோடும் என்ன துதிப்பாப்பா என்று சொல்லி நாங்க கலங்கலப்பா. இந்த காலை வேளையில் உம்மை விடுதலையோடு ஆராதிக்க வந்திருக்கிறேன், முழு பலத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீ போதுமானவராக இருக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை போஷிப்பார் என்று சொல்லுகிறது வசனம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ போதுமானவராக இருக்கிறீர். நீர்தான் என் புகலிடம் என்று சொல்லி இந்த காலவில் விடுதலையோடு நாம் பாடி துதிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீர்தான் என் புகலிடம், நீர்தான் என் மறைவிடம், நீர்தான் என்னுடைய கோட்டை, நீர்தான் என்னுடைய நம்பிக்கை நங்குரம். கலங்களப்பா நாங்க, கலங்களப்பா நாங்க, ஒருபோதும் கலங்க மாட்டோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன். சோத்திரம் சோத்திரப்பா. இந்த காலவெளியில் உம்முடைய நாமம் என் புகலிடம் என்று சொல்லி கருத்தோடு துதித்துடுவேன் என்ற அருமையான பாடலை எல்லாம் கைகளை தட்டி நாம் பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவீர். சோத்திரமே சோத்திரமே அப்பா, சோத்திரமே சோத்திரமே அப்பா, சோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ரப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ரப்பா சுகம் தரும் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன்.
யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். கலகலப்பா நாங்க கலகலப்பா, கலகலப்பா நாங்க கலகலப்பா. புகலிடமே புகலிடமே துதித்திடுவே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறார். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. அல்லேலூயா. அல்ல எழுந்து நின்று பாடுவோமா? உம்முடைய நான் ஒன்றா என் புகலிடம் என்று சொல்லி அல்ல கைகளை தட்டி மீண்டுமாக அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு மகிழ்ச்சியோடு பாடுவோமா? புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. ஆமென். நாமம் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொண்டீர். ஆமென். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொண்டீர். கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. ஆமென். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் என்னாலும் வெற்றி தருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. சோத்திரமே சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே. நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. ஆமென். நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராமா சுகம் தரும் தெய்வமே. கலங்கல கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. நாமம் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. நாமம் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. சொல்லுவோம். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
காலங்களப்பா நாங்க காலங்களப்பா புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் நல்லா சொல்லுவோம் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் மீண்டுமாக கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் உணர்வு செய் கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன் அல்லேலூயா உங்க நாமம் ஒண்ணே என்னுடைய புகலிடம் அல்லேலூயா ஆமென் அதனால அந்த நாமம் இயேசுவின் நாமம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் போதுமானதாக இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா என் வாழ்க்கையில அந்த மேலான நாமத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் நாம் நினைக்கலாம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் சில தேவைகள் இருக்குது சில குறைவுகள் இருக்கலாம் நான் உலகத்தில் உள்ள ஒரு மனிதனைப் போல என் வாழ்க்கையில் நான் உண்மை அறிஞ்சு கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் அறியல அவன் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் என் வாழ்க்கையில் சில நன்மைகள் தடைபட்டிருக்கலாம் என் வாழ்க்கையில் சில குறைவுகள் இருக்கலாம் என்று சொல்லி நம்ம மாம்சீகமாக சில வேளையில் நம்ம பலவீனமாக இருக்கும் போது சோர்வாக இருக்கும் போது சில எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய எண்ணத்தில் ஓடிச்சுன்னா ஒன்றும் மறந்துடக்கூடாது என்கிட்ட கர்த்தரின் நாமம் இருக்கிறது ஹல்லேலூயா இயேசுவின் நாமம் எனக்கு இருக்குது ஹல்லேலூயா ஆமென் இந்த உலகத்தை ஜெயித்த நாமம் என்னோடு இருக்கிறது எனக்கு வெற்றி தருகிற நாமம் இருக்கிறது அதனால இந்த பாடலில் பார்க்கிறோம் எத்தனையோ நாமங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் ஏகவா நிசி ஏகவா ருவா ஏகவா ரஃபா ஏகவா ஷாலம் என்று சொல்லி அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து அவங்க மேன்மை பாராட்டணும்னா அவருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டணும் ஹல்லேலூயா அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுகிறார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன் அவர் துதி எப்பொழுதும் அவர் ஒரு அரசனாக இருந்தார் அவருக்கு கிடைத்த செல்வத்தை அவங்க மேன்மை பாராட்டியிருக்கலாம் அவருக்கு கிடைத்த அந்த பதவியை அவர் மேன்மை பாராட்டியிருக்கலாம் இந்த உலகத்தில் பார்க்குறோமல்ல எத்தனையோ பேர் ஒரு சின்ன உயர்வுகள் வந்தோன்னே ஒரு பெரிய அந்தஸ்தில் பெரிய பதவியில் இருக்கும் போது அவர்கள் எப்படிலாம் பண்ணுவாங்க நம்ம அழகாக சொல்லுவோமே தமிழில் அதனால் ஆட்டிடியூட் என்ன சொல்லுவாங்க ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இதாக இருப்பாங்க யாருக்கிட்டையும் வந்து பேச மாட்டாங்க பார்க்குறீங்கல்ல ரொம்ப செல்வந்தர்களாக நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டோன்னே அவங்க அந்த பொசிஷனுக்கு போயிட்டோன்னே அவர்களுக்கு சமமாக இருக்கிற நபர்களை மாத்திரம்தான் என்ன பண்ணுவாங்க அவர்கள் வைத்துக்கொள்வாங்க சரிங்களா மற்ற நார்மலான ஒரு ஏழை மக்களையோ ஏழை மனிதனையோ அவர்கள் கண்டுக்க மாட்டாங்க ஒரு தேவைக்காக கண்டுக்குவாங்க அவ்வளோதான் ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் ஹல்லேலூயா ஆமென் பைத்தியவான்களையும் ஞானவான்களாக மாற்றுகிற நாமம் பலவினரையும் அவர் பலமுள்ளவர்களாக மாற்றுகிற நாமம் ஹல்லேலூயா ஆமென் அப்பேற்பட்ட நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறீங்க அதனால் எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ண வேண்டும் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அது இனிதான நாமம் இணையில்லா நாமம் பரம சந்தோஷம் அளிக்கும் நாமம் ஹல்லேலூயா நல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களான்னு கேளுங்க தூக்கம் போச்சா சொல்லுங்க தூக்கம் போச்சா தூக்கம் போச்சுன்னா இல்லை மகிழ்ச்சியாக நம்ம பாட போகிறோம் ஹல்லேலூயா ஏன்னா இந்த பாட்டு நம்ம மகிழ்ச்சியோடு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று சொல்லி நம்ம பாட போகிறோம் ஹல்லேலூயா ஆமென் இன்னைக்கு அவரோட நாமத்தை குறித்து தான் நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம்
ஓகேவா? அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? கிளைம் பண்ண போகிறோம், சுதந்திரத்து கொள்ள போகிறோம். அந்த நாமம் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்கிறது. இன்றைக்கி விடுதலையோடு என் வாழ்க்கையில் எது இல்லைனாலும் அவருடைய நாமம் இருக்குது, அது போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எல்லாவற்றிலும் போதுமான நாமம். அது அருமையான பாற்று. நேற்றும் இன்றும் என்றும் மாறின, நம்பினோரை என்றும் ஆமென். முழங்கால் யாவும் முடங்கிடு நாமம், முன்னில் ஒன்றாக செழிப்பவ நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம். இப்படி அருமையான ஒரு பாடல், அனைவருக்கும் தெரிந்த பாடல். இந்த பாடலை கைகளை தட்டி நாம் பாடுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். பாவத்தை போக்கும் பயமறை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை தரிக்கும். பாவத்தை போக்கும் பயமறை நீக்கும், பரம சந்தோஷம் கர்த்தரை தரிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம் இந்த நாமம். எங்கள் இயேசுவின் நாமம்
பாடுறீங்களா? பாடுங்க. இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் சந்தோஷமாய் தருகாலிக்கும், பாவத்தை போக்கும் பயமலை நீக்கும், பரம சந்தோஷமாய் தருகாலிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹalleluya. இது அப்படியே ஒரு லூப்பில் பாடினா எவ்வளோ தாட்டி இந்த பாட்டை, இந்த வரியை மட்டும் பாடுவோம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். எத்தனை தாட்டி பாடுவீங்க நீங்கள் இதை? எத்தனை தாட்டின்னு கேட்குறேன். 10 தாட்டி, 20 தாட்டி? ஆ சொல்லுங்க. ஒரு 5 டைம் பாடலாம்ப்பா. அப்படிதான் சொல்கிறீங்களா? பாடும் போது வர்ஷிப்பில் டைம் கருதி நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்கிறோம். இந்த இணையில்லா நாமம் இன்ப நாமம்னு உங்கள் சோதனை நடுவில் பலவீன நேரத்தில் இப்போ ட்ராவல் பண்ணும்போது எந்த நாளும் சரி, ஒரு நாளை தொடங்கும் போது இணையில்லா நாமம் இன்ப நாமம் என்னோடு இருக்கிறது, ஒரு நாளை முடிக்கும் போது இணையில்லா நாமம் இன்ப நாமம் என்னோடு இருக்கிறது. அப்படி நம்ம நினச்சிட்டா நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் ஏசப்ப என்ன தராரு? மகிழ்ச்சியை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென். அந்த இன்ப நாமத்தை நம்ம தொழுது கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் அந்த நாமத்தை பார்க்குறோம். தேனினும், சொல்லுங்க, தேனிலும் இனிமை இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த நாமம் உண்மையாக யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறுது, சுவையாக மாறுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆமென். அவரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம், நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசுப்பா கிட்ட வந்தாங்க, சுகம் கிடைச்சது. ஏசுப்பா கிட்ட வந்தாங்க, நிம்மதி கிடைச்சது. ஏசுப்பா கிட்ட வந்தாங்க, விடுதலை கிடைத்தது. ஹல்லேலூயா. மத்திய சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், அவருடைய வாயிலிருந்து வருகிற சொற்கள் எப்படி இருந்தது? இனிமையாக இருந்தது. ஹல்லேலூயா. மகாத்மா காந்தியை தொட்ட வார்த்தைகள். ஹல்லேலூயா. இயேசுவின் மலை பிரசங்கம். அப்போ அவருடைய சொற்கள் அனைத்தும் இனிமையாக இருந்தது. ஹல்லேலூயா. அவருடைய செயல்கள் இனிமையாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய பேர்த்து கேட்டிங்கன்னா இயேசுப்பா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அன்பான தெய்வன் சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள மக்களும். ஏன்னா அவர் சிலுவையில் மரண பரியந்தம் அன்பானவராகவே வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே, அந்த அன்பான தேவன் உம்முடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுகிறேன். அப்போ நானும் எப்படி இருக்கணும்? தேனை போல இனிக்கணும். பாவக்காய் போல, பாவக்காவா பீக்கங்காவா? பாவக்காவை போல கசக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்கிட்ட 2 நிமிஷம் யாரோ வந்து பேசினாலும் ஸோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஸோ ஸ்வீட். ஸோ ஸ்வீட்னு எப்படி சொல்லணும்? ஸ்வீட்டாக பேசணும். எப்படி சொல்லணும்? எப்படி ஸ்வீட்டாக பேசுகிறேன்னா எப்படி? ஆறுதலாக பேசணும், அன்பாக பேசணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. ஸ்வீட்டாக பேசுகிறேன்னா செல்லம் வைடூரியம் அப்படின்னு பேசுகிறது இல்லை, குழந்தைங்களுக்கு கொஞ்சற மாதிரி பேசும்போது யாரோ கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க, யாராவது ஒன்று சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க பிரதர், பார்த்துக்கலாம், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நடத்துவார், இது வரைக்கும் உங்களை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். அவர் நாமம் எப்படின்னு தெரியுமில்ல, வல்லமையுள்ள நாமம், கைவிடாத நாமம், உங்களை பலப்படுத்துவார் பிரதர், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சகோதரர்கள் ஒருவர் என்ன சொல்லணும்? பக்தி வீரத்துக்கு அடுத்த காரியங்களை முன்னேற வைக்கிறது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதர சகோதரி, இந்த காலை வேளையில் இந்த தேனிலும் இனிமையான அந்த நாமத்தை எல்லாருமே துதித்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை முதலாவதாக நம்ம நார்மலாக பாடிடலாம், அடுத்ததாக ஆக்ஷனோடு நான் பாடலாம். சரிங்களா?
மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமை. சொல்லுங்க. இயேசுவின் நாமம் தேனிலும் இனிமை. தேனிலும் இனிமை. இனிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இனிமையான நாமத்தை பாடலாமா? இனிமையான நாமத்தை பாடலாம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. சொல்லுவோமெல்லாம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உச்சரித்தே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசரரை அறுத்து சாபத்தை தொலைத்தான் கண்டுணனி மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் நேயமகருங்கள் நிதங்குனியை மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். எங்கும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாளி மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் நம்ம வாழ்க்கையில நம்முடைய தொல்லையில துணையாளர் அவர். துன்பத்தில் இன்பம் கொள்ளையில் நல்ல துணைவரமே சரியா. துன்பத்தில் இன்பம் கொள்ளையில் நல்ல துணைவரமே சரியா. நீயும் நண்பரை சேர்ந்தால் அனைத்துனை காப்பா ஆசை கொள்ளி மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றுனவன். எல்லாம்
துதிக்கிறாங்களாம். பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை தூண்டுகும் வாழ்வாய் பொன்னர வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. எல்லாம் சொல்லுவோம். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஹalleluya. ஆமென். இப்போ செகண்ட் டைம் நம்ம என்ன எப்படி பாட போகிறோம் சொல்லுங்க. கேட்கலையே சத்தம். 2 பேர் தான் சொல்கிறீங்க. ஆக்ஷனோட பாடுறோம் சொல்லுங்க. ஆக்ஷனோட பாடலாம். ஆக்ஷனோட பாட போகிறோம். சத்தமாக சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை, ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஆமென். நாம் பார்க்கிறோம் இந்த காலையில் பனி போல் மாயமாய் உலகம் அந்த வரியை பாடுவோம். கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஒருவர் பார்த்து இதை நீங்கள் பாட்டை பாட போகிறீங்க. ஹல்லேலூயா. தேனினும் இனிலும் இயேசுவின் நாமம் என்று சொல்லும் போது கைகளை தட்டி பாடுவோம். இந்த காலையில் பனி போல் மாயமாய் உலகம் இந்த வரி வரும்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் அழகாக சொல்லி, நீ கர்த்தரை நம்பு, அவருடைய பாதத்தை நம்பு, கருத்தாய் நீ மனமே. ஹல்லேலூயா. கருத்தாய் பாடு, கருத்தா துதி. ஏன்னா அந்த நாமம் தேனிலும் இனிமையான நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாயமான உலகத்தை நம்பி, இந்த மாயமான உலகத்தின் கவர்ச்சியை நம்பி, இந்த மாயமான உலகத்தின் ஆசாபாசங்களை நம்பி ஏமாறாத இயேசுவின் நாமம் இனிமையான நாமம் என்று சொல்லி நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள். பேசுங்க. ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து பேசுங்க. வாஷிப்பாக பேசுங்க. அவங்கள நீங்கள் தான் பலப்படுத்தணும். பேசுங்க. என்ன பார்க்காதீங்க, பேசுங்க. பிரதர் எப்படி இருக்கீங்க? தேனிலும் இனிமையான நாமத்தை ஆராதிக்கிறேன். இனிக்குதா? ஹalleluya. ஸ்வீட்டாக இருக்குதா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? அந்த நாமம் தேனிலும் இனிமை தெரியுமா? பாவக்காய் போல கசப்பாக இருக்குதா உங்கள் வாழ்க்கை? அந்த நாமம் உங்களை இனிமையாக மாற்ற போகுது, ஸ்வீட்டாக மாற்ற போகுது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. இருந்து வெளியில் போகும்போது ஆராதனை முடிஞ்சு எல்லாம் ஸ்வீட்டாக தான் போக போகிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தோட ஸ்வீட்லாம் சளி பிடிக்கும், ஆனால் உங்களோட ஸ்வீட்லாம் பலரை சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாக சொல்லுவோமா? ஏன்னா அந்த நாமம் இனிமையான நாமம். எல்லாம் மகிழ்ச்சியோட சொல்லுவோமா? தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. பத்திரங்களை பார்த்து சொல்லுங்க. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. இருக்கா சொல்லுங்க. அதை தேடியே ஓடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. சொல்லுங்க. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். காலையில் பனி போல் மாயமாய் உலகம் மாயமாய் நீங்கிவிடும். தோல்ல வச்சு சொல்லுங்க. என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. உணர்கா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நல்லா அழகா பண்ணுங்க. அந்த நாமம் இனிமையான நாமம். ஹல்லேலூயா.
ஆமென். அந்த நாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஆமென். என்ன பண்ணோம்? ஹalleluya. அனுபவிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். என்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் என்னதான் இருந்தாலும், ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், அனுபவிக்கிற ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அனுபவிக்கிற ஆசீர்வாதம் வேணும். இப்போ பிள்ளைங்க ஆசையாதோன்னு வாங்கி தருவாங்க பெற்றோர்கள். அவசரப்பட்டு என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு வரக்குள்ளாட்டி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க. அவசரப்பட்டு பட்டுன்னு பண்ணி கீழே போட்டு அதுவும் சாப்பிடாது, மற்றவங்கள சாப்பிட முடியாமல் போயிடுது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் வெளியேற பெற்ற நாமத்தை தந்திருக்காரு, வேத வசனத்தை தந்திருக்காரு, ஒரு பரிசுத்த வாழ்வை தந்திருக்கிறாரு. விசுவாசத்தை பொறுமையோடு என்ன பண்ண வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். பதறக்கூடாது. விசுவாசி பதறான். ஓட்டத்தை தொடங்கும் போது எப்படி இருப்பாங்க? தைரியமாக தொடங்குவாங்க. ஆனால் ஓட்டத்தில் சில சோதனைகள் வரும்போது என்ன ஆயிடுறோங்க? நம்ம பதறி போயிடுறோம். ஹல்லேலூயா. செதறி போயிடுறோம். அதனால் எத்தனையோ பேர் என்ன பண்ண முடியல? நிலைச்சு நிற்க முடியல இந்த ஜீவியத்தில். ஏன்னா பொறுமையாக இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் மரண பரியந்தமும் எப்படி இருந்தார்? பொறுமையாக தானே தாழ்த்தி இருந்தார். ஹல்லேலூயா. அதனால் சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் அவருடைய நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. அவர் வல்லமைகள் ஒன்றும் குறைந்து போகலை. அந்த நாமம் ஜெயம் தருகிற நாமம். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் எல்லாத்தையும் நீக்குகிற நாமம். அந்த விசுவாசம் மட்டும் பொறுமையாக நமக்குள்ள இருந்தா தேவ மகிமையை காண்போம். சொல்லுங்க. தேவ மகிமையை ஏசப்பா என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எல்லா இடத்துலையும் தான் சொன்னேன், நீ என்ன விசுவாசிக்கிறாய். அதனால தான் சொன்னேன், விசுவாசம் நம்மளோட வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்கிறது இருதயத்தின் விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு விடுதலையோடு நீங்கள் பாட போகிறீங்க. உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து பாட போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள், உங்கள் வாழ்க்கையில் வருகிற பலவீனங்கள், கஷ்டங்கள், உங்களுக்கு விரோதமாக பிசாசின் கிரியைகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருந்திருக்கலாம். பில்லி சூனியங்கள், மந்திரவாதங்கள், பொறாமைகள், எரிச்சல்கள், எதுவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம ஒரு ஜீவியத்தில் நல்லா போகும்போது பிசாசு என்ன பண்ணுவான்? சில கண்ணிகளை முன்னாடி வைப்பான். அது தெரிஞ்சவங்க மூலமாகவும் வைப்பான், தெரியாதவங்க மூலமாகவும் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வல்லமையுள்ள நாமத்தை தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இது நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யாது. நீங்கள் நிறைய பேர் பயப்படுறாங்க, பிரதர் இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு. ஏன்னா அவங்க அதை பெருசாக நினைக்கிறாங்க, பிசாசின் காரியத்தை. ஹல்லேலூயா. நம்ம தைரியமாக சொல்லணும், என்னை தொடுகிறவன் என் கண்மணியை. ஏசப்பா சொல்லியிருக்காரு, உன்னை குற்றப்படுகிறவன் உனக்கு விரோதமாக எழும்பும் நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு விரோதமாக பிஸ்னஸில், உனக்கு விரோதமாக எந்த இடத்துல எழும்பினாலும் தேவன் நம் சார்பில் இருக்கிற அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சில பேய்கள், நோய்கள், பிசாசின் கல்லுகள் கட்டப்பட்டு இருக்கலாம், நமக்கு மறைவாக இருக்கலாம். ஆனால் ஏசப்பா இந்த காலை வேளையில் விடுதலை தர விரும்புகிறார். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதனால் விசுவாசமாக அந்த காலை வேளையில் நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. வல்லமைகள் உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன்னன்
வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் பேசு உரை தெளிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் பேசு உரை தெளிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் பேசு உரை தெளிவார். புதிய ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். புதிய ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம், ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்களோடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசமாய் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள்
இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது கைகளோடுது நோய் தீருது பாவங்கள் பறந்தோடுது கைகளோடுது நோய் தீருது பாவங்கள் பறந்தோடுது சூனியம் செய்விட கட்டுகள் நம் இயேசு உடை தெளிவா மந்திர சூனியம் செய்விட கட்டுகள் நம் இயேசு உடை தெளிவா ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை வல்லமைகள் குறைந்து போவதில்லை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது ஆமென் இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது கைகளோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது கைகளோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெளிவா சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெளிவா துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம் துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம் உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை சொல்லுவோம் உன்னன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை ஆமென் உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை ஆமென் உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை ஆமென் உன்னன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உன்னன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது கைகளோடு கைகளோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது கைகளோடுது நோய்கள் தீருது பாவங்கள் பறந்தோடுது சொல்லுவோம் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை ஆமென் உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை ஆமென் உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை துன்பங்கள் தொல்லைகள் நாளும் நம் இயேசு உடை தெளிவா துன்பங்கள் தொல்லைகள் பாவியின் வறுமைகள் நாளும் நம் இயேசு உடை தெளிவா விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும்
தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஆமென். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. கைகளோடுதே மகிழ்ச்சியே பாவங்கள் பறந்தோடுதே. கைகளோடுதே மகிழ்ச்சியே பாவங்கள் பறந்தோடுதே. எல்லா பாவங்கள் பறந்தோடுது, எல்லா பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே உம்முடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. ஆண்டவரே உம்முடைய அதிகாரம் குறைந்து போகவில்லை. ஆண்டவரே என் வாழ்க்கையில போதுமானவராக இருக்கிறேன். ஆண்டவரே எப்பேற்பட்ட மந்திரவாதங்கள், சூழ்நிலைகள், பிசாசின் சதிகள், நாசங்கள் எதுவாக இருந்தாலும் என் வாழ்க்கையில அணுகாது. என் வாழ்க்கையில இயேசுவின் நாமம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான பாடல். ஹல்லேலூயா. ஆமென். மோசஸ் ராஜ் வாழ்க்கையில் ஸ்ரீலங்கா பாஸ்டர், அவர் கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக யூதாவின் செங்கோல் அந்த பாடலை எழுதினவர். அவர் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் அந்த பகுதியில் ஸ்ரீலங்காவில் ரொம்ப வல்லமையாக எதிர்ப்புகள் நிறைந்த அந்த இடத்துல அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியில் உம்முடைய வல்லமை ஒன்றும் குறைந்து போகலப்பா, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாறவில்லையப்பா என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் தீயாக அவர் மாறினார். ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரங்கள் அவரால் தொடப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அவருடைய பாடலை பல சபைகளில் நம்ம பாடுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அதனால் பிரியமான சகோதரன் சகோதரியே, தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் குறைவுள்ளவர்கள் தான் நம் வாழ்க்கையில் குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நாமத்தை தொழுது கொள்ளும் போது, அறிக்கையிடும் போது நிறைவான ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. சோதனைகளை நாம் சகிக்க, அதை தாண்ட பலன் தருகிறார். சிச்சைகளை பொறுத்துக்குள்ள பலன் தருகிறார். வேதனையில் பலன் தருகிறார். தாழ்வில் நினைவு கூர்ந்த தேவன் அவர். நம்ம நல்லா இருக்கும்போது நினைக்கிற தேவன் இல்லை, நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் எல்லா சூழ்நிலையும் அது போதுமான நாமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் பிரியமான சகோதரன் சகோதரியே, அந்த நாமத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். எல்லாம் முழங்கால் படியிடுவோமோ? ஏசப்பா, இந்த காலை வேளையில் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் பாடல் மூலமாக நாங்கள் தொழுதுக்குள்ள நீர் தந்த கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. தேனிலும் இனிமையான நாமம், அது இனிதான நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, கடைசியாக அது வல்லமையுள்ள நாமம். ஆண்டவரே, பேய்கள் எல்லாம் நடுங்கும் நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமை நீர் கண்டிடுவாய் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் வேணும் தகப்பனே. எந்த சூழ்நிலையும் அதை அசட்டை பண்ணிடக்கூடாது தகப்பனே என்று சொல்லி இந்த காலை வேளையில் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 எல்லா கண்களையும் மூடுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் என் வாழ்க்கையில் இன்னும் தேவை. எல்லா சூழ்நிலையும் தேவைப்பா. ஒரு சில வேளையில் உடைய நாமத்தை நான் இழந்தவனாக காணப்பட்டிருக்கலாம், அவருடைய மகத்துவத்தை இழந்தவனாக காணப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உம்முடைய நாமம் எப்படியெல்லாம் கிரியை செய்தது, உம்முடைய நாமத்தில் இத்தனை அதிசயங்கள். அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்திலையும் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. 1000 பேசலாம், 1000 ஜெபம் பண்ணலாம், எத்தனையோ குறிப்புகளுக்கு பண்ணலாம். அது கடைசியில் வெற்றி உறந்த ஜெபமாக, வெற்றியுள்ள ஒரு செய்தியாக, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசுவின் நாமம் அவசியம். இயேசுவின் நாமமே அல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் சொல்கிறோம், என் நாமத்தினால நீ எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய நாமத்தில் தான் கேட்கணும். ஏன்னா அந்த வல்லமையுள்ள நாமத்தை சுதந்திரத்துக் கொள்ள போகிறோம். அவன் நாமமே மதுராமதே,
இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுவோம், அவன் நாமமே மதுரமதே, அவன் நாமத்தில் சுகமுண்டு, அவன் நாமமே மதுரமதே, அவன் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. கைகளை வெட்டி சொல்லுவோம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசுப்பா உங்க நாமம் வாழ்கப்பா, நாம இந்த காலை வேளை உயர்த்துற தகப்பனே, என் முழு உள்ளத்தோடு ஆண்டவரே ஒரு சமூகத்துல வந்து ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்க நாம என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் காரியங்கள் செய்ய என்று சொல்லி இந்த பாடல் மூலமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே உங்க நாம என் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் நான் அதை உரிந்து கொள்ளனப்பா, உணர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்னப்பா. எஸ்அப்பா எல்லாம் கேட்போமா, உங்க நாமத்தை உயர்த்துவோமா. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. மதுரமதே, அவன் நாமத்தில் சுகமுண்டே, அவன் நாமமே மதுரமதே, அவன் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். காலை வேளையில் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள தேவன் நம் வாழ்க்கையில் கிருபை செய்துள்ளார். இசப்பா எல்லா நாளும் நம்ம நாமத்தை உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெய ஜீவியத்தை வாழ நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க.
எங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க. இன்னும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் எங்களை வணைந்து கொள்ளுங்க, உருவாக்குங்க, மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம், ஆண்டவரே உம்முடைய பலத்தின் மேலே பலத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, சாட்சியின் ஜீவியத்தை வாழ்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை செய்யுங்கப்பா. சுவையுள்ள வாழ்க்கையாக மாற்றுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கசப்பையும் மாற்றி போடுங்க. ஆவியானவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலையில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதிகளையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானத்தை கேட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34. சங்கீதம் 34 பழைய ஏற்பாட்டில் 689வது பாட்டு. சங்கீதம் 34. இந்த சங்கீதத்தை எழுதியது தாவீது. இது மொத்தம் 22 வசனங்களை உடையது. இந்த சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்றால், தாவீது அமலேக்குக்கு முன்பாக அபிமலேக்கு முன்பாக வேஷமாயிருந்தபோது அவனால் துதித்து விடப்படுகையில் எந்த சூழ்நிலை துரத்தப்படும் போது தாவீது பாடின சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு யாராவது தீமை செய்யும் போது, நமக்கு யாராவது கெடுதல் செய்யும் போது, நம்மளை யாராவது துரத்தி விடும் போது நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நம்ம யார் துரத்தினாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சபிப்போம். இதான் முதல் வார்த்தை என்ன வரும்? நம்மள யார் என்ன துரத்தணும், யார் என்ன வெளியே நிமிஷம், யார் எனக்கு எதிராக நிற்கிறாங்களோ அவங்களை பற்றி தான் நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கும். எங்க நம்ம துரத்தப்பட்ட இடத்திலிருந்து நம்ம போய் சேரும் இடம் வரைக்கும், அப்படித்தானே? ஆனா இங்க தாவீது என்ன சொல்றாரு? வார்த்தை அவன் சொல்லி யாருக்கு சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் துரத்தி விடலாம். அப்ப தாவீது சொல்றாரு, நான் கத்துறேன் அதிகாரத்துல 10 வசனங்களும் படிக்க பார்த்தா மிக அழகா இருக்கு. என்ன சொல்றாரு? சிங்கக்குட்டிகள் அக்னியா கிடைக்குமா எப்ப சொல்றாரு? ஒருத்தன் தொத்தலாம் தாவீது ஓடுறாரு. அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தர் தேவை எனக்கு. எப்போ ஓடிக்கிட்டே சொல்றாரு. அதே நிலையில நம்ம என்ன பார்க்கணும்னா தாவீதோட விசுவாசம். கர்த்தர் மேல அவன் வைத்த நம்பிக்கை. எந்த சூழ்நிலையும் தாவீது கர்த்தரை அது தாவீது 11வது வசனத்துல சொல்றாரு, இன்றையிலே வந்து எனக்கு பயப்படுவதை அதாவது சங்கீத புஸ்தகத்தை உண்மை எல்லா அதிகாரங்களையும் ஒவ்வொரு வசனங்களையும் வாசிங்க, தியானிங்க. கர்த்தருக்கு எப்படி பயப்படணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த சூழ்நிலையில இருந்து வந்திருக்கேன், எந்த சூழ்நிலைகள்லாம் இந்த சங்கீதத்தை பாடிக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த சூழ்நிலையில நான் எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துறேன் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நிச்சயமாவது? ஒரு சாம்பார் இருக்கு, ஒரு ரசம் இருக்கு, ஒரு சாப்பாடு இருக்கு, ஒரு ஸ்பூன் எடுத்து அதை எப்படி இருக்குன்னு நம்ம நிச்சயமாகும். கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நிச்சயமாகும்? எப்படி? வேதாகமத்துல அவருக்கு பயந்து நடந்தவங்களுக்கு கர்த்தர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் அதை எண்ணி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்ய போகின்ற அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி அவரை ருசித்து பார்க்கிறது.
ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை ருசி பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னா, யோபு. யோபினுடைய வாழ்க்கையில அவனுடைய சகல காரியங்கள் மேலும் நீ கை வைக்கிறான்னு சாத்தானுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்தார். யோபனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் யோபு இருந்துட்டான். இப்படிதானே எல்லாவற்றையும் யோபு இழந்துக்கிட்டான். ஒன்று மட்டும் அவன் இழந்து என்னது? அவன் மனைவி. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும் நாம எதையெல்லாம் யோபுகிட்ட இருந்து எடுக்கிறோமோ அதெல்லாம் அவனுக்கு ரெட்டிப்பா கொடுக்கணும். ஆடை எடுத்தா ரெட்டிப்பா கொடுக்கணும், மாடை எடுத்தா ரெட்டிப்பா கொடுக்கணும், ஒட்டகத்தை எடுத்தா ரெட்டிப்பா கொடுக்கணும், பையனை எடுத்தா ரெட்டிப்பா கொடுக்கணும், பொண்ணை எடுத்தா ரெட்டிப்பா கொடுக்கணும். கடவுளுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாரு, யோபோட மனைவி மட்டும் நல்லவன் தானே சொல்லுங்க. அந்த யோபு சொல்றாரு, யோபோட மனைவி யோபு பார்த்து திட்டுறாங்க. அப்ப யோபு மனைவி கல்வி கொள்றாங்க. என்ன வேணும்? பைத்தியக்காரன். அப்போ கடைசி கேட்டு யோபோட மனைவியா தான் இது இருக்கணும். யோபோட வார்த்தை, நீ பைத்தியக்காரி மாதிரி பேச ஒரு பைத்தியமே அவனுக்கு வேற சொல்றதுக்கு என்ன வேற சொல்றது. அதனால கர்த்தர் நல்லவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பார்த்த சம்பவம் ஹல்லேலூயா. இந்த நாளில் நம் ஞான வசதிகளாக இருந்து செல்லலாம். 16வது நீங்கள் செய்கிறவருடைய பேரை பூமியில் கிராம போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து 13 தீமை எதுகிறது, நன்மை செய், சமாதானத்தை இங்க நமக்கு ஒரு கட்டளை ஒன்று கொடுக்கப்படும். முதலாவது என்னன்னா, தீமை விட்டு நீ விலகு. அடுத்து நன்மை செய். விசுவாசியே, நீ தீமை விட்டு விலகு, நன்மை செய். அப்போ தீமை என்றால் என்ன? தீமை என்றால் என்ன? சரி, நன்மைனா என்ன? எனக்கு நன்மை என்றால் என்ன? நன்மை செய் அப்படின்னா உதவி செய்வது நன்மை செய்யலாம். சரி, சொல்லுங்க. நன்மை செய். ஒருத்தனை பார்த்து நல்லவன் சொல்றேன், எதை வச்சு அவன் நல்லவன் நம்ம சொல்லி கொடுப்போம். ரொம்ப நல்லவப்பா எது சொல்லுவோம்? அவருடைய செயல்கள். ஒருத்தன் உதவி பண்ணுவாங்க, அவங்க நல்லவன் தெரியும். ஏதாவது ஏழு குழந்தைகளுக்கு தன்னுடைய டொனேஷன் கொடுப்பாங்க. ஏதோ காசு மகளிர் போல டொனேஷன் கொடுப்பாங்க, அவங்க நல்லவர்கள். அப்புறம் ஏதாவது ஒரு தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாள் என்றுவாங்க, ஏதாவது அவங்களுக்கு உணவு கொடுப்பார்கள், நல்லவர்கள். மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்கள் நல்லவர்கள். அப்ப தீமை செய்வது. சரி, இதுல எந்த மாற்றம் இல்லையே. அப்ப உலகத்துல 2 கூட்டத்தான் கூடாது. செய்வார்கள். சரி, என்ன சொல்றாரு பார்ப்போமா? நல்லவன் என்றால் யார்? வாசிப்போம். மத்தேயு 19:14-17. அடுத்து 17. நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவன் யார் நல்லவன்?
நல்லவன் என்ற என்ற அதிகாரத்தை நம்மளுடைய பாருங்க உலகத்தில் உள்ள மக்கள் நல்லது நமக்கு யாராவது உதவி செய்தாங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்க, நல்லது தான தர்மம் செய்தாங்க அப்படின்னா நம்மளுடைய பாருங்க நல்லவன். ஆனா சொல்றான் நல்ல போதகரே, அவர் நல்ல போதகர் தானே இயேசு. நான் வாழ்ந்த நாட்கள்ல அவர் நல்ல போதகராக இருந்தார். ஆனா இயேசு சொல்றாரு இந்த பூமியில ஒருவனும் நல்லவன் இல்லை, கடவுள் மட்டும்தான் நல்லவன். இந்த உலகத்துல நல்லவன் சொல்ற பத்தியா, அவன் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஏதாவது ஒரு குறிக்கோளுக்காக நல்லவன் போல காண்பித்துக் கொள்வார்கள். என்னால மற்ற இன்னொருத்தருக்கு ஒரு உதவி தேவை அப்படின்னா அவர் அந்த உதவி நான் செய்துட்டு அவருடைய பார்வையில நான் நல்லவன். அந்த உதவி நான் செய்யல அப்படின்னா அப்படிதானே அப்படிதானே. ஆமா. அதனால இந்த பூமியில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களையும் மற்றவர்களும் எதிர்பார்த்து காத்திருப்பதால் அவர்களுடைய பார்வையில் அவர்கள் நல்லவர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில இந்த பூமியில ஒருவனும் நல்லவன் இல்லை. அப்ப நல்லவன் யார்? நல்லவர் யார்? ஒருவர் மாற்றுகிறது. அடுத்து தீமை. தீமை என்றால் என்ன சொன்னோம்? மற்றவர்கள் விரோதமாக நாம செய்யும். நல்ல நன்மை என்றால் அது தேவனை பிரிக்கிறது. அப்ப தீமை என்றால் அது யாரை பிரிக்கும்? யாரு பிரிக்கும்? பிசாசு. பிசாசு என்றால் என்ன? பிசாசுனா யாரு? பிசாசு என்றால் யாரு? தள்ளப்பட்ட. வாசிப்போம். மத்தேயு 16:23. பேதுரு பிசாசாம். இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னால போ சாத்தானே. ஏன்னா உன்னுடைய சிந்தனை அங்கதான் பிரச்சனை. முதலாவது நம்ம சிந்திக்கணும், இரண்டாவது முடிவெடுக்கணும், மூன்றாவது நடக்கணும். இதோ மனுடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்கள். ஒரு விஷயத்தை நான் செய்யணும்னு சிந்திக்கணும், இரண்டாவது அதை முடிவெடுக்கணும், இது மூன்றாவது அது நடக்கணும். ஃபர்ஸ்ட் காரியத்திலேயே விழுந்து விட்டார். அவன் என்ன பண்ணிட்டாரு? மனுஷனுக்கு ஏற்றவாறு சிந்திக்கிறான். சொல்றாரு இயேசுவோட இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உதவியாக இருந்த பேதுருவை பார்த்து சொல்றாரு, சாத்தானே உன்னோட சிந்தனை சரியில்லை. தேவ வார்த்தை நம்மை நோக்கி வருகின்றது. கடவுள் நல்லவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம கடவுளுடைய பார்வையில எப்படி இருக்கணும்? பிசாசாக இருந்து விடக்கூடாது, சாத்தானாக இருந்து கூடாது. அப்போ நம்முடைய சிந்தனையில நாம அப்போ எது சாத்தான் எது தேவன் என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? கிரியைகள்னால தெரிந்து கொள்ளும். எது சாத்தான் எது தேவன் என்பதை, எது தீமை எது நன்மை என்பதை நம்ம எதற்கு மூலம் கற்றுக்கொள்ள முடியும்? கிரியைகள் மூலம் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ சாத்தான் எங்க இருக்கான் தெரியுமா? வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2:14. ரெண்டு தெசலோனிக்கேயர் 2:4. அவன் சாத்தான் எங்க இருக்காங்க?
தேவனுடைய ஆலயத்துல தன்னை தேவன் நினைத்து கொண்டு அவங்க இருக்கான சாத்தான். 7:16 போகிற மக்கள் யுத்தமும் கழிவிருக்கும் சிலர். அவர்கள் பயணத்தை அறிவீர்கள். அறிவீர்கள். குற்றங்களின் சாதகங்களையும் உட்கொள்ளும் தன்மைகளுக்கும் அறிவீர்களா? அப்படியே நல்ல மனிதனும் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மனிதன் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்டவன் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. போடப்படும். ஆதலால் அவன் கனிகளை அறிவித்தல். என்ன நோக்கி கட்டாமல் என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பது இல்லை. என்ன நம்ம கற்றுக்கொள்ளணுமா? நீங்க அநேக திருச்சபைகள்ல சாத்தான் தன்னை தேவனா சொல்லி அமர்ந்திருப்பான். அந்த சாத்தான் அநேக திருச்சபை ஊழியர்கள் விசுவாசிகள் ஆராதனை செய்து கொண்டு உள்ளார்கள். அப்போ அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? நாம நல்ல கனி கொடுக்கிற மரமா நாம இருக்கணும். எப்படி கனி கொடுக்கணும்? நாம எப்படி கனி கொடுக்கிற மரமா இருப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம சத்தியத்தை விசுவாசித்து வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்து எது நல்லது எது கெட்டது என்று நாம் சரியா சிந்தித்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்ல கனிமா இருக்கும். அப்போ நாம போகின்ற இடம் நமக்கு அல்லது நமக்கு இன்னும் நாம கேட்கின்ற உபதேசங்கள் நமக்கு போதிக்கின்ற போதகர்கள் அவர்கள் சாத்தானை பிரித்து போதிக்கின்றார்களா அல்லது நல்லவரை பிரித்து போதிக்கின்றார்கள் என்பதை நம்மளால சிந்தித்து பார்க்க முடியும். இல்லை என்றால் அவர்களோடு ஒன்றாக நாமும் கலந்து விடுவோம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, நன்மையை தீமையோ சோதித்து நீ அறிந்து கொள்ளு. அடுத்து என்ன சொல்றாரு? சமாதானத்தை நம்ம பார்ப்பதெல்லாம் நன்மை அல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம ஆராதிப்பதெல்லாம், நாம் கேட்கின்ற வேத வசனங்கள் எல்லாம், நாம் கேட்கின்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நன்மை அல்ல. அப்போ தீமை என்பது எதற்கு? சாத்தானுடைய தீமைகள். அந்த சாத்தானுடைய தீமைகள் அநேக திருச்சபைகளில் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது. எனவே விசுவாசிகளாகிய நீங்கள் சமாதானத்தை தேடணும். இது சரியான போதனை. அவர்கள் சொல்கின்ற வசனங்கள் வார்த்தைகள் சரியா இருக்கின்றா என்பதை நாம வேதத்தை கற்று தேர்ந்து ஆராய்ந்து அதன்படி நடந்தால்தான் நிச்சயத்துக்கு நாம செல்ல முடியும். பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தா போதகர்களா நீங்க இருக்கணும். ஆனா இன்னும் போதகர்கள் அநேக போதகங்களை தேடி வசனங்களை தேடி வார்த்தைகளை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்ற நீ ஓடாது. நீயே போதகர்களாக இருக்கணும். காலத்தை பார்த்தா நீ ஒரு போதகர்களா இருக்கணும். ஆனா நாம என்ன பண்றோம்? போதகர் இருக்கோமா? இல்ல. எந்த ஊழியர்கள், எந்த வசனம், எந்த ஸ்தாபனம், எந்த திருச்சபை, இப்படி நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இது கடைசி காலம். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிப்பார். நீங்க நேசிப்பீங்களா? எங்க நல்ல தகப்பனே, நன்மை இது தீமை இது என்ற வார்த்தை கூட நீங்க இதோட பேசுறதுக்காக நன்றி செய்வீங்களா? ஆண்டவரே,
நீர் மாத்திரமே நல்லவர்களை எங்களை வலியுறுத்துகிற தேவனமாய் இருந்து நாங்கள் இந்த உலகத்தின் தீமைகளுக்கு எல்லாம் விட்டு விலகி பிசாசுடைய விலகிலிருந்து விலகி உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளுகிற நீர் எங்களுக்கு தீர்வை வருகிறது என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன்.